அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, எல்லாருமே போட்டோலே தம்ப்நெயிலே டைட்டிலே பார்த்திருப்பீங்க மக்களே. ஆமாங்க, 2025 டு 2026 ஆண்டிற்கான புதிய போஸ்ட் ஆபீஸ் ஜிடிஎஸ் வேலை வாய்ப்புக்கான நோட்டிபிகேஷன் அபிஷியலா ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? இந்த போஸ்ட் ஆபீஸ் ஜிடிஎஸ் வேலையை பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு 2 தடவை நோட்டிபிகேஷன் விடுவாங்க. ஒரு வருஷத்தோட முதல் மாதம், ஒரு வருஷத்தோட கடைசி மாதத்துல ரெண்டு வாட்டி வந்து பாத்தீங்கன்னா நோட்டிபிகேஷன் அபிஷியலா ரிலீஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? இந்த தடவை வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து 25,000 பிளஸ் வேகன்சி நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. சரிங்களா? அது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3ல இருந்து 5 விதமான போஸ்டிங் வந்து வேரியன்ட் ஆகுது. ஸோ அந்த 5 விதமான போஸ்டிங்கும் நம்ம என்ன படிச்சிருக்கணும், மினிமம் நம்ம என்ன படிச்சிருக்கணும், மேக்சிமம் நம்ம என்ன படிச்சிருக்கணும், யார் யாருக்கு இந்த வேலை வாய்ப்புல முன்னுரிமை கொடுக்க போறாங்க, அதற்கான முழுமையான அப்டேட் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். அதை தொடர்ந்து வந்து இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா என்ன வயசுல இருந்து என்ன வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாம வயது தளர்வு என்னென்ன கம்யூனிட்டிக்கு இருக்கு, என்னென்ன கேட்டகரிக்கெல்லாம் இருக்கு. ஸோ அது அதை பத்தின அப்டேட் நம்ம பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம அப்ளை பண்றதுக்கு மெயினா எந்த தேதியிலிருந்து அப்ளை பண்ணலாம், எப்போல இருந்து க்ளோசிங் டேட் ஆக போகுது. ஸோ அதற்கான முழுமையான அப்டேட் பார்க்க போறோம். அடுத்ததா இதற்கான சம்பளம், ஓகேங்களா? ஸோ இதற்கான பர் மந்த் சேலரி வந்து எவ்வளவு கிடைக்க போகுது, ஸோ போக போக இன்கிரிமெண்ட் சேலரி எல்லாம் எவ்வளவு கிடைக்கும். ஸோ அதற்கான முழுமையான அப்டேட்லாம் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம நிறைய பேர் நிறைய விதமான சந்தேகங்கள் கேட்குறீங்க. அதாவது இந்த நோட்டிபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 5 விதமான போஸ்டிங் இருக்குன்னு சொல்றீங்க. அந்த 5 விதமான போஸ்டிங் நாங்க எப்படி அப்ளை பண்றது, அந்த 5 விதமான போஸ்டிங் வேரியன்ட் ஆகுமா குவாலிஃபிகேஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அதுக்கும் வேரியன்ட் ஆகுங்க. ஸோ அதை பத்தின அப்டேட்டுமே நம்ம தெளிவா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஈஸியா இந்த போஸ்ட் ஆபீஸ் ஜிடிஎஸ் வேலையை வாங்குறது எப்படி, ஈஸியா வாங்கிக்கிறது எப்படி அப்படின்றத முதற்கொண்டு எல்லாமே தெளிவா துல்லியமா இந்த ஒரு வீடியோல நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லாமே பார்க்கறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா முதல் முறையா நமது சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷன்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்போதான் நம்ம போடக்கூடிய அரசு துறையில இருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ் நோட்டிபிகேஷன் இது எல்லாமே நீங்க உடனுக்குடனே நமது சேனல்ல ஈஸியாவே துல்லியமாவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்ட்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்குங்க. ஏன்னா இந்த இந்த மாதிரி முக்கியமான வீடியோஸ் அப்டேட்ல எல்லாமே உங்களுக்கு ஈஸியா உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நமது சேனலை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா மட்டும்தான் தெரியுங்க. சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு இதற்கான முழுமையான அப்டேட் என்ன ஏதுன்றத பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. சரிங்களா? ஸோ இங்க தெளிவா மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்தியா போஸ்ட் ஜிடிஎஸ் ரெக்ரூட்மெண்ட் 2025 நோட்டிபிகேஷன் அவுட் ஃபார் 25,000 போஸ்ட் வேகன்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பத்தின அப்டேட் தெளிவா பார்ப்போம். இங்க தெளிவா மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்தியா போஸ்ட் ஜிடிஎஸ் ரெக்ரூட்மெண்ட் 2025 நோட்டிபிகேஷன் அவுட் ஃபார் 25,000 பிளஸ் போஸ்ட் வேகன்சி டீல்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆர்கனைசேஷன் நேம், அதாவது எங்க இருந்து இந்த வேலை வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்குது அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் இந்தியா போஸ்ட் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அங்க இருந்து அபிஷியலா கிடைச்சிருக்குது. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா போஸ்டோட நேம் என்னென்ன போஸ்டிங் எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஜிடிஎஸ் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், டக் சேவக், இந்த 3 விதமான போஸ்டிங் தான் நமக்கு நோட்டிபிகேஷன் அபிஷியலா ரிலீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்ட் ஆபீஸ் ஜிடிஎஸ் வேலையை பொறுத்தவரைக்கும் ஏன் இவ்வளவு பேர் வந்து டிமாண்ட் கொடுத்து டிமாண்டா வந்து வேலையை அப்ளை பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த விதமான எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாதுங்க. எக்ஸாம்லாம் எதுவுமே கிடையாதுன்றதுனாலதான் இவ்வளவு பேர் வந்து டிமாண்டா இந்த வேலைக்கு அப்ளை பண்றாங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் காட்டுறதுக்கான காரணமும் அதுதான். ஓகேங்களா? அடுத்ததா நம்பர் ஆஃப் போஸ்டிங். ஓகேங்களா? நம்பர் ஆஃப் போஸ்டிங் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு டோட்டலா 25,000 பிளஸ் போஸ்டிங் வந்து அபிஷியலா கிடைச்சிருக்குதுங்க. சரிங்களா? இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வரக்கூடிய ஜூலை 15ஆம் தேதியிலிருந்து நீங்க அப்ளை பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுல லாஸ்ட் டேட், அது க்ளோசிங் டேட் வந்து பாத்தீங்கன்னாக்க ஆகஸ்ட் 3ஆம் தேதி ஆகும் போது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 25 நாள் வந்து டைம் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இதை வந்து அப்ளை பண்றதுக்கு, ஓகேங்களா? ஸோ அப்ளை பண்றதை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க நம்ம ஆன்லைன்ல தான் பண்ணிக்கணுன்றத தெளிவா மென்ஷன் பண்றாங்க. ஸோ அடுத்தது பார்ப்போம்.
அடுத்ததான் நம்ம பார்க்க போறது அப்ளிகேண்டோட நேம், அதாவது சாரி ஏஜ். ஓகேங்களா, எந்த வயசுல இருந்து எந்த ஏஜ் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலான்றத தெளிவா இங்க மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுல பார்க்கும்போது மினிமம் நீங்க 18 வயசுல இருந்து மேக்சிமம் 40 வயசு வரைக்கும் இருக்கிற ஆண்கள் பெண்கள் அனைவருமே அப்ளை பண்ணிக்கலாம். அதுல வயது தளர்வு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓபிசில வரவங்க, அதாவது பிசி எம்பிசி எஸ்சிஏ இந்த கேட்டகரி எல்லாமே ஓபிசில தான் வருவீங்க. அவங்களும் எல்லாமே 18 வயசுல இருந்து 43 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது 3 வருஷம் வயது தளர்வு கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டா இருக்கீங்க அப்படின்னா 45 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். 18 வயசுல இருந்து அவங்களுக்கு வந்து 5 வருஷம் தளர்வு கொடுத்துருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி ஓபிசி கேண்டிடேட் ரிலாக்ஸேஷன் ஃபார் த கவர்மெண்ட் ரூல் ரெகுலேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்டி 5 வருஷமும் ஓபிசி கேட்டகரியில வரவங்களுக்கு 3 வருஷமும் தெளிவா மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படின்னு மென்ஷன் பண்றாங்க. சரிங்களா? ஸோ அடுத்ததான் வேகன்சி டீடைல்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பிரிச்சு கொடுக்கலங்க. அதாவது பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், டக் செவாக் இந்த 3 போஸ்டிங்கையும் சேர்த்து 25,000 பிளஸ் போஸ்டிங் தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ எப்படி நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்றத மென்ஷன் பண்றாங்க. ஆல் இந்தியா ஃபுல்லா நீங்க இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம்ன்றத மென்ஷன் பண்றாங்க. ஸோ அடுத்ததா வந்து மேல் அண்ட் ஃபீமேல் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்க ஃப்ரெஷரா இருக்கீங்க அப்படின்னா கூட அப்ளை பண்ணிக்கலாம். இப்ப நான் படிச்சு முடிச்சிருக்கேன் அப்படின்றவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். இல்ல படிச்சிட்டு இருக்கவன் அப்படின்னா கூட நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இல்ல நான் வந்து படிச்சு முடிச்சுட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கேன் வேற இடத்துல அப்ளை பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அடுத்ததான் வந்து இதற்கான சேலரி, ஓகேங்களா, பர் மந்த் சேலரி எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க பர் மந்த்துக்கு வந்து 14,000 இருந்து ஸ்டார்ட் பண்ணி 30,000 வரைக்கும் இதற்கு பர் மந்த் சேலரி உங்களுக்கு கிடைக்குங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அடுத்ததான் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க ஜென்ரல் ஓபிசி இடபிள்யூஎஸ் கேட்டகரிக்கு வந்து 100 ரூபா வந்து ஃபீஸ் வந்து பே பண்ண சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்டி பிஹெச் கேட்டகரியில வரவங்க, பிடபிள்யூ கேட்டகரியில வரவங்க எந்த விதமான ஃபீஸுமே கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நீங்க பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்க நெட் பேங்கிங் மூலியமா பண்ணிக்கலாம், கிரெடிட் கார்டு மூலியமா பண்ணிக்கலாம், டெபிட் கார்டு மூலியமா பண்ணிக்கலாம், இ செலான் மூலியமாவும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதுல வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க. செலக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி நாங்க பண்ணுவோம் அப்படின்றத தெளிவா அவங்களே மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ நோ எக்ஸாம், மெரிட் லிஸ்ட், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அதாவது எந்த விதமான எக்ஸாமும் கிடையாது. டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா உங்களை வந்து மெரிட் லிஸ்ட் தான் பண்ண போறாங்க. மெரிட் லிஸ்ட் பண்ணிட்டு உங்களை வந்து வெரிஃபிகேஷனுக்கு, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு கூப்பிடுவாங்க. வெரிஃபிகேஷனுக்கு முடிச்சுட்டு உங்களை வந்து கிட்டத்தட்ட 1 வீக்ல இருந்து 1 மந்த் வரைக்கும் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் கொடுத்துடுவாங்க. நீங்க அங்க போயிட்டு வந்து ரெகுலர் ஜாப் வந்து பண்ணிக்கலாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து செலக்ஷன் ப்ராசஸ், வேற எதுவுமே கிடையாதுங்க. அடுத்ததா டாக்குமெண்ட், ஓகேங்களா, என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவைப்படும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய போட்டோ, சிக்னேச்சர், லைட் கலர் பேக்ரவுண்ட் போட்டோ, ஓகேங்களா, இது ரொம்ப அவசியம். அடுத்து எஜுகேஷனல் சர்டிபிகேட் வந்து 10வது சர்டிபிகேட், 12வது சர்டிபிகேட் அவசியம் மஸ்டா. கம்யூனிட்டி சர்டிபிகேட், டொமஸ்டிக் சர்டிபிகேட், அதாவது இருப்பிட சான்றிதழ், ஆதார் கார்டு, ஐடி ப்ரூஃப்காக முடிய எதுனாலும், ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே ரொம்ப ரொம்ப அவசியமானது. சரிங்களா? ஸோ இதுதாங்க இன்னைக்கான வீடியோல அப்டேட் கொடுத்துருக்காரு. ஜூலை 15ல இருந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாங்க. வெயிட் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ இன்னைக்கான வீடியோல அப்டேட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ, வெல்கம்.